அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். போன கட்டுரை பெரியாழ்வார் பற்றிய கட்டுரை. இப்போ இதுவும் ஆழ்வார்கள் பற்றிய கட்டுரை. கட்டுரை தலைப்பு முதல் ஆழ்வார்களின் உபதேசங்கள். முதல் ஆழ்வார்கள்னு ஒரு 3 பேரை சொல்லுவோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு. அவங்களை பற்றிய அவங்க என்ன உபதேசம் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றிய இந்த கட்டுரை. முன்னுரை. இவ்வுலகில் பற்பல தெய்வங்களை மக்கள் வழிபட்டு வந்த போதிலும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்து கொண்டிருக்கும் பிரம்மன், திருமால், சிவன் ஆகிய 3 தெய்வங்கள் மட்டுமே முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாகவும் உலகுக்கெல்லாம் காரணபூதமாய் அமைந்தவனாகவும் ஆழ்வார்கள் கருதுவது திருமால் ஒருவனை மட்டுமே. எனவே திருமாலை முழு முதற் கடவுளாக கருதும் முதல் ஆழ்வார்களின் உபதேசங்கள் குறித்து காண்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். உபதேசம் என்று சொல்லப்படும் அறிவுரை கூறும் மரபு கண்ணன் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டே வருகின்ற ஒன்றாகும். உபதேசம் கூறுபவர் உபதேசம் கேட்பவரை விட வயதிலோ குணத்திலோ ஏனைய உலக அறிவுகளிலோ உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையில் சிறந்த ஒரு பகுதியாக கூறப்படுவது கண்ணன் அர்ஜுனருக்கு செய்த கீதாச்சாரம் என்னும் உபதேசங்களே ஆகும். மகாபாரதத்தை முழுமையாக அறியாதவர்கள் உலகில் எண்ணற்றோர் இருக்கலாம். ஆனால் கீதாச்சாரத்தை அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஏனெனில் கண்ணன் அர்ஜுனருக்கு மட்டும் கூறியதாக இதை யாரும் கருதவில்லை. மக்கள் தங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட உபதேசமாகவே இதனை எடுத்துக்கொண்டுள்ளனர். அதுபோல் ஆழ்வார்கள் சுட்டும் உபதேசங்கள் பின்வருமாறு. 2 வகை உபதேசங்கள். முதல் ஆழ்வார்கள் மூவரும் தமது திருவந்தாதிகளில் 2 வகை உபதேசங்களை குறிப்பிடுகின்றனர். அவை ஆழ்வார்கள் தமக்குத்தாமே கூறிக்கொள்ளும் உபதேசங்கள். 1வது ஆழ்வார்கள் தமக்குத்தாமே கூறிக்கொள்ளும் உபதேசங்கள். 2 ஆழ்வார்கள் பிறருக்கு கூறும் உபதேசங்கள் என்பனவாகும். மனமே திருமாலின் நாமங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இரு, திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இரு என்பதை பொய்கை ஆழ்வார் இன்று முதலாக என் நெஞ்சே என்றும் புறனுரையே யாயினும் பொன்னாளி கையன் திறனுரையே சிந்தித்திரு என முதல் திருவந்தாதியில் 41வது பாடலில் உரைக்கின்றார். மேலும் ரணியனை வதம் செய்வதற்காக நரசிம்மமாக அவதரித்த பெருமானுடைய திருநாமங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இரு மனமே என தன் மனத்திடம் கூறுகிறார். பூதத்தாழ்வார் தன் மனத்திடம் அறத்தை நிலைநிறுத்தவல்ல திருமாலே என்று கூவியழைக்கும்படியான அவனது திருநாமத்தை நாவினால் சொல்வது ஒன்றே தனக்கு உரிய பணி என்று கொண்டிரு என்கிறார். 2ஆம் திருவந்தாதி 44வது பாசுரத்தில். மேலும் பூதனை என்னும் பேய் மகளை முளையுண்ணும் போது இடையிடையே மழலை சொற்களை சொல்லி கொண்டே உண்டு முடித்த திருப்பவளத்தை உடையவனே என்று அவனது திருநாமத்தை சொல்லி கூசாமல் வாய்விட்டு கூப்பிடு நெஞ்சே என்று தனக்குத்தானே உபதேசித்து கொள்கிறார். திருமாலை வணங்கும் முறை பற்றி ஆழ்வார்கள் தம் மனத்திற்கு உபதேசிக்கும் பொழுது பொய்கையாழ்வார் பெருமானது திருவடிகளை அழகிய புன்னை மலர்களை கொண்டு தொழுவோம் நெஞ்சே என்கிறார் முதல் திருவந்தாதி 78வது பாடலில். பூதத்தாழ்வார் சுடராளி ஒன்றுடையான் சூழ்கழலே நாளும் தொடராளி நெஞ்சே தொழுது என 3ஆம் திருவந்தாதி 24வது பாடலில் திருமாலை இனிமேல் உள்ள காலங்கள் முழுதும் வணங்கும் முறை பற்றி தன் நெஞ்சிடம் உபதேசிக்கின்றார். மற்றும் ஒரு பாடலிலும் நெஞ்சே எம்பெருமானை உற்சாகம் கொண்டு வணங்கு என்று 3ஆம் திருவந்தாதி 53லும் மனமே பெருமானுடைய திருவடிகளை தலையார வணங்கு என 3ஆம் திருவந்தாதி 95வது பாடலிலும் தன் மனத்திற்கு உபதேசிக்கின்றார். திருமாலின் திருவடிகளை அடையும் முறை பற்றி ஆழ்வார்கள் தம் மனத்திற்கு பல்வேறு வகைகளில் உபதேசம் கூறுகின்றனர். பொய்கை ஆழ்வார் செரு ஆழி ஏந்தினான் சேவடிக்கே செல்ல மருவு ஆழி நெஞ்சே என முதல் திருவந்தாதி 48வது பாடலில் பாசுரத்தில் சுட்டுகின்றார். மேலும் மாமறையோர் கீந்த மணிவண்ணன் பாதத்தை நீ மறவாமல்
நினை நெஞ்சே என 2ஆம் திருவந்தாதி 41வது பாசுரத்திலும், மனமே நீயும் குரங்குகளைப் போல் திருமலையிலுள்ள பெருமானுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டு அத்திருமானுடைய திருவடிக்கே சென்று சேரும்படி மலர்களையும் சமர்ப்பித்து வணங்கு என 2ஆம் திருவந்தாதி 72வது பாடலிலும் பூதத்தாழ்வார் தன் மனத்திற்கு உபதேசிக்கின்றார். நாமம் பல சொல்லி நாராயணாவென்று நாமங்கையார் தொழுதும் நன்னெஞ்சு என 3ஆம் திருவந்தாதி 8வது பாசுரத்தில், மனமே நாராயணன் முதலாக உள்ள பல திருநாமங்களை சொல்லி திருமாலை அழகிய கையாலே தொழுவோம் வா என பேயாழ்வார் திருமாலை வணங்க வேண்டிய முறை பற்றி தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார். ஆழ்வார்கள் பிறருக்கு கூறும் உபதேசங்கள். முதலாழ்வார்கள் மூவருமே தங்களுக்கு உபதேசித்து கொண்ட முறைப்படியே பிறருக்கும் உபதேசம் கூறுகின்றனர். பூதத்தாழ்வார் பெருமானின் நாமத்தை இடைவிடாமல் சொல்பவர், பெருமானின் திருவடியை அடைவர் என 2ஆம் திருவந்தாதி 6வது பாசுரத்தில் கூறுவதன் மூலம் திருமாலின் நாமத்தை நம்மை இடைவிடாமல் உரைக்கச் சொல்கிறார். மேலும் அவர் ஓத்தின் பொருள் முடிவு மித்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறம் அறிமின் ஏழைகால் ஒத்ததனை வல்லீரேல் நன்றதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு என 2ஆம் திருவந்தாதி 39வது பாடலில் பாடுவர். கண்ட தேவதைகளின் கால்களில் எல்லாம் விழுகிற அறிவிலிகளே, வேதம் ஓதத் தெரிந்தால் ஓதுங்கள், இல்லையேல் திருமாலின் திருநாமங்களை உச்சரியுங்கள், அது ஒன்றே நீங்கள் செய்வதில் சிறப்பானதாகும் என 2ஆம் திருவந்தாதி 39வது பாசுரத்தில் பிறருக்கு உபதேசிக்கின்றார். மேலும் கொடிமேல் புல் கொண்டான் நெடியான் தன் நாமமே ஏத்துமின்கள் 2ஆம் திருவந்தாதி 92வது பாசுரத்தில் எனவும் உபதேசிக்கின்றார். பிராட்டியோடு கூடிய பெருமானை இவ்வுடல் உள்ளவரை அழகிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளாலும் யாகங்களாலும் சடங்குகளாலும் மந்திரங்களாலும் தொழுங்கள் என 1 திருவந்தாதி 70வது பாசுரத்தில் என சுட்டுவர் பொய்கையாழ்வார். பூதத்தாழ்வாரோ திருமாலுடைய திருவடிகளை மலர்களாலே அலங்கரித்து சிற்றஞ்சிறு காலையிலேயே கைகூப்பி வணங்கி பிழையுங்கள் என 2ஆம் திருவந்தாதி 47வது பாசுரத்தில் என்றும், பெருமானுடைய இத்திருவடிகளையே வாயார துதித்து தலையார வணங்குவது நம் இயல்புக்கு நன்றாம் என 2ஆம் திருவந்தாதி 76வது பாசுரத்திலும், மேலும் மனம் கலங்கி இருக்கும் மனிதர்களே, எம்பெருமானுடைய செவ்விய திருவடிகளை இப்போதே வணங்குமாறு முயற்சி செய்யுங்கள் என 2ஆம் திருவந்தாதி 91வது பாசுரத்திலும் உபதேசிப்பர். பேயாழ்வாரோ உலகத்தவர்களே, நீங்கள் மலைகளின் நடுவே நின்று கொண்டும் நீர்நிலைகளில் மூழ்கி கொண்டும் நெருப்புகளுக்கிடையில் நின்று கொண்டும் தவம் செய்ய வேண்டாம். திருவெக்காவில் காட்சி தரும் பெருமானை மெய்யாக வணங்கினாலே போதும் என 3ஆம் திருவந்தாதி 76 பாசுரத்தில் சுட்டுகின்றார். எது நல்லது எது கெட்டது என்று ஆராயாமல் தன் துழாய் அணிந்த பெருமானின் திருவடிகளையே தொழுங்கள் என 3ஆம் திருவந்தாதி 88வது பாசுரத்திலும் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். பூதத்தாழ்வார் திருமாலின் திருவடிகளை வாயார துதித்து தலையார வணங்குவது நமக்கு நன்றான செயலாகும் என்பதை வரைச்சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் விரை பொழிந்த வெண்மல்லிகையும் நிலைத்து கொண் பாதிக்கண் நின்ற அறிவன் அடியினையே ஓதி பணிவத்துறும் என 2ஆம் திருவந்தாதி 76வது பாசுரத்தில் பாடுவார். முடிவுரை. முதலாழ்வார்கள் என்று போற்றப்படும் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவர் பாடியது 3 திருவந்தாதிகள் ஆகும். இவற்றில் தமக்கு தாமே கூறும் உபதேசங்கள், பிறருக்கு கூறும் உபதேசங்கள் என 2 நிலைகளில் ஆழ்வார்களின் உபதேசங்கள் அமைந்துள்ளன. அதில் எப்போதும் திருமாலின் திருநாமங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருத்தல், திருமாலை வணங்கும் முறைகள், திருமாலது திருவடியை அடையும் முறைகள் பற்றி உரைப்பது ஆழ்வார்கள் தமக்கு உரைத்து கொண்ட உபதேசங்களாகும். திருமாலின் திருவடியை வாயார துதித்து தலையார வணங்குங்கள், மெய்யார வணங்குங்கள் என்றுரைப்பது ஆழ்வார்கள் பிறருக்கு உரைத்துள்ள உபதேசங்களாகும். நன்றி, வணக்கம்.